இன்றைக்கி பச்சை சுண்டைக்காய் வச்சு ஒரு சூப்பரான குழம்பு பார்க்கலாமா. அதுக்கு சுண்டைக்காவை இப்படி லைட்டாக நசுக்கி தண்ணியில் எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். கூடவே ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு 15 பல்லு பூண்டு, 20லேருந்து 25 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கலாம். இது வதங்கி வந்த பிறகு நம்ம நசுக்கி வச்சுருக்கிற சுண்டைக்காவை இதில் போட்டு நல்லா வதக்கலாம். இதில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டால் நல்லாயிருக்கும். என்கிட்ட முருங்கைக்காய் இருக்குது, அதை மட்டும் போட்டு வதக்கிறேன். இது வதங்கின பிறகு 2லேருந்து 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அதையும் இந்த எண்ணெயில் கொஞ்சம் பொரித்த பிறகு கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நான் 4 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி ஊற்றுறேன். இது ஊற்றி நல்லா எண்ணெய் திரண்டு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். இது வதங்கி வந்த பிறகு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோத்துக்கு தண்ணி ஊற்றுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதித்த பிறகு காய் வெந்ததும் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி கரைச்சி ஊற்றலாம். தேங்காய் இதில் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இது சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.